ஜூன் 4ஆம் தேதி இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகின்றன. அன்றைய நாளில் வெற்றி கொடி ஏற்றுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் மூலம் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்னலாம் அந்த மடல்ல குறிப்பிட்டிருக்காரு, விவரங்களை பதிவு பண்ணலாம். தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக வருகிற ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நூற்றாண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு நிறைவு மடலை எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று மட்டுமில்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றில் கலைஞர் கருணாநிதி அவர்களை போன்ற பொது வாழ்வில் சளைக்காமல் உழைத்து பல சாதனைகளை படைத்த தலைவர் என்பது காண்பது அரிது எனவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த நூற்றாண்டு பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை கிண்டியில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு ஏறுதழுதல் அரங்கம், சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அதே போல கலைஞர் நிரந்தரமா இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் ஒரு வரலாற்று ஆவணமாக கலைஞர் நினைவிடம் உள்ளிட்டவை கடந்த ஓராண்டில் நிறைவடைந்துள்ளது எனவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அறக்கட்டளை சார்பில் திமுக அறக்கட்டளை சார்பில் திருவாரூரில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம் உள்ளிட்டவை எல்லாம் கடந்த ஓராண்டில் இந்த நூற்றாண்டில் செய்திருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு நினைவு மடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபிஷேக். டெல்லியில் உள்ள